திருமண வாழ்க்கை மாறும் நேரம் இது. கடகராசி நேயர்களே, இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி ஏமாறுறாங்க? என்ன மாரி லவ்ல ஏமாறுறாங்க? அத எப்படி சரி பண்ணணும்? அப்படிதாங்க சொல்லப் போறேன். முதல் விஷயம் 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தான் ஆசைப்பட்டு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள அதுல போய் ஏமாறுறது ஒரு ரகம். 2வது ரகம், நம்மள தேடி ஒரு லைஃப் வந்து நம்மள ஏமாத்திட்டு போறது 2வது ரகம். 3வது ரகம் என்ன தெரியுமா? நம்ம வேடிக்கை பார்க்க போயி, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேடிக்கை பார்க்க போயி, நம்ம ஏமாந்து அசிங்கப்பட்டு வர்றோம் பாருங்க. இது 3 ரகம். இந்த 3 ரகமும் ஒவ்வொரு கடகராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஏமாந்தாங்க அப்படிங்கிற சரித்திரம் இருக்கமே தவிர, ஏமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற சரித்திரம் இருக்காது. கடகராசியால ஒருத்தனும் ஏமாந்திருக்க மாட்டாங்க. ஆனா கடகராசி ஒரு முறைக்கு இல்ல, பலமுறை எல்லாரும் ஏமாத்திருப்பாங்க. தன்னோட வாழ்க்கையில கும்பம், தனுசு திருமணம் பண்ணிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கும், இந்த கடகராசி நேயர்களுக்கும் திருமண பந்தம்ங்கிறது அவ்ளோ ஒரு பெஸ்ட் கிடையாது. கடகராசி நேயர்களே, திருமண வாழ்க்கை சம்பந்தமான 3 முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன் இந்த 2 விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், திருமணம் அப்படிங்கிறது லவ் கம் அரேஞ்ச்டா இருக்கலாம். இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கலாம். இந்த லவ் அப்படிங்கிறதுக்குள்ள அதிகமான முறை, ஏன் தெரிந்து தவறு செஞ்சு மாட்டிக்கிறது, இப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் கடகராசிக்காரர்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா, இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா? கடகராசிக்காரங்க தான். சரி பாதிக்கப்பட்டுட்டோம். நம்ம ஒரு திருமண லைஃப்குள்ள வந்துட்டோம். நம்மள நல்லா ஆசை வாசத்தை பேசி ஏமாத்தி உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான மாற்றம் இருக்கும். ஒரு நாள் நல்லா போகும், ஒரு நாள் பிரச்சனையா போகும். 5 முதல் 10 ஆண்டுகள் திருமணமான பின்பும் கூட சில கடகராசினர்கள் வருத்தப்படுறாங்க. காரணம், முடிவு தப்பா எடுத்துட்டோமோ அப்படின்னு. ஏங்க ஒரு 15 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ள மேரேஜ் பண்ண கடகராசினியர்கள் கூட சில பேர் மேரேஜ் லைஃப் சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2025 செப்டம்பர் மாசம் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக கடகராசினியர்கள வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் திருமண பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள். ஆயில்யம், புனர்பூசம், பூசம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது கடகராசி. உங்க மனசுல ஒரு பொசெசிவ்னெஸ் இருக்குங்க. உங்க மனசுல ஒரு ஏக்கம் இருக்குங்க. உங்க மனசுல ஒரு ஆசை இருக்குங்க. இது 3ம் எங்க போய் தெரியுமா நிக்கும்? லவ், மேரேஜ் இதுல போய் நிக்கும். உங்களோட தோள் யார் மேலயாவது சாஞ்சு, மனசுவந்து ஒரு 10 நிமிஷம் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேசணுங்கிற எண்ணம் ஏற்படுங்க. அப்படி எண்ணம் ஏற்படும்போது, அதுக்கு உறுதுணையாகவும், அன்பாகவும், பத்திரமாகவும், பாதுகாப்பாவும் ஒரு நபர் இருந்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப மனசு உடைஞ்சு போற அளவுக்கு அவரே பண்ணா, சரி இதை சரி செய்வது எப்படி? அப்படிங்கும்போது, சார் நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்களா இருக்கோம். எங்களோட லைஃப்குள்ள இந்த நிமிஷம், இந்த நேரம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா, வேறு ஒரு நபர் என் வாழ்க்கையில் வந்து விளையாடுகிறாங்க. ஒரு சில பேருக்கு இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறதுல பிரச்சனை வந்து, இன்னொரு உறவின் மூலம் சந்தோஷம் அடைவார்கள். இப்படி இருவேறு ட்ராக்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில குழந்தைகள் இருக்கலாம், சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக ஓடலாம், கடன், இஎம்ஐ ஏன் இதையும் தாண்டி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நேரம் செலவழிக்காமல் அதை தாங்கிக் கொண்டு, பொறுத்துக் கொண்டு வாழக்கூடிய கடகராசினியர்களே, உங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு வீடியோ பத்தாது நெறைய வீடியோ சொல்லணும். ஆனா, உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் முதல் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, உங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். முதல் விஷயம், ஒரு முறை திருமணம் செய்த பின்பு, ஒரு முறை திருமணம் செஞ்சுட்டீங்க. அந்த திருமண லைஃப்ல பிரச்சனை வருதுன்னா, ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். அர்ஜென்ட்டா ஒரு முடிவு எடுக்காதீங்க. 1. 2வது விஷயம், உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ வேறு ஒருவரால் அபகரிக்கப்பட்டு விட்டார்கள். இல்ல வேறு ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, பேசுறாங்க அப்படிங்கும்போது, அதை எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற 2வது விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.
மூன்றாவது விஷயம், உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. ஒருத்தங்க மேல தான் லைஃப்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. லைஃப்ப ஸ்மூத்தா கொண்டு போணும்னு நெனைக்கிறீங்க. இந்த 3 விஷயங்களுக்கும் ஒரு தொடக்கம் தொடங்கக்கூடிய நாள் இந்த செப்டம்பர் மாதம் 2025ன்னு சொல்லலாம். அதே மாரி உங்க திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உங்க திருமணம் பண்ண நேரமோ, காலமோ, ஜாதகமோ எதுவுமே சரியில்ல அப்படின்னு நெனச்சாலும் சரி. வலி சார் இந்த இதயத்துல ஏற்பட கார்டியாக் அரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளுமே ஹார்ட் அட்டாக்கா இருக்கு. ஒவ்வொரு வீக்கெண்டும் கார்டியாக் அரெஸ்ட் வந்தா மாரி இருக்குன்னு சொல்லி நெறைய கடகராசினியர்கள் ஃபீல் பண்றாங்க. சார் என்னோட இதயம் தாங்க மாட்டேங்குது சார். அவ்வளவு ஒரு வலி வேதனைகள் குடுக்குறாங்க. சார் என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டா கூட கனவுகளில் ஏதாவது ஒரு தொந்தரவு வருகிறது. வண்டி ஓட்டும்போது கான்சன்ட்ரேஷன் இல்ல. மனசு எங்கேயோ அலைபாயுது. சாப்பிடும்போது சாப்பாட்ட ருசிச்சு கூட சாப்பிட முடியல. ஒரு ஏக்கம் வருகிறது. இந்த மாரி நெறைய யோசிக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் ஒரு ஆறுதல் தரக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல நீங்க எல்லா பிரச்சனையும் சரியா பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியுமா? சரி பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா 100க்கு 80% சரி பண்ணி விடலாம். அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பா சொல்றேன். இந்த 3 பாயிண்ட்ட மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை மாறும் நேரம் இது கடகராசி நேயர்களே. முதல் பாயிண்ட். உங்களுக்கு யாருடைய பிரச்சனை, யாரால உங்களுக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களோ, அவர்களிடம் உட்கார்ந்து பேசி பாருங்க. இந்த நேரம் பயனுள்ளதா இருக்கும். 1. 2வது விஷயம், உங்களுக்கு இந்த வாழ்க்கை நான் பலமுறை பேசிட்டேன், பலமுறை ஸ்டெப் எடுத்துட்டேன். எவ்வளவு செய்தாலும் பிரயோஜனம் இல்லன்னு நெனச்சுட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவருவதற்கான சரியான காலகட்டம் அப்படிங்கிறது 2. 3வது நான் ரொம்ப நாளா தனிமையில இருக்கேன். என் மனசுல ஆசை பணமோ, பொருளோ, இல்ல ஒரு ஆடம்பரமான சில விஷயங்களோ, பெரிய லெவல் எதிர்பார்ப்புகளோ கிடையாது. ஒரு சின்ன பொசெசிவ்னஸ், சின்ன சாப்பிட்டியா? தூங்கினியா? நான் என்ன செய்றேங்கிற டெய்லி அப்டேட்ஸ கேட்கறதுக்கும், அத சொல்றதுக்கும் ஒரு ஆள் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு 2ஆம் திருமணம், 2ஆம் காதல், ஏன் நல்லபடியா புரிந்துணர்வு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான முதல் படி. யோசிக்காம எடுத்து வைப்பதற்கும் சரியான நேரம். ஆனா இந்த 3மே உங்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து கணித்தது. உங்க சுயஜாதகம் எடுத்துக்கங்க. என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. 7ஆம் இடத்துல என்ன அதிபதி இருக்காருன்னு பாருங்க. இல்ல 7ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்த ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. உங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன, சின்ன பிரச்சனைகளையும் சரி பண்ணுங்க. வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. நல்லபடியா இருங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம 2025 செப்டம்பர் முதல் ஒவ்வொரு கடகராசினியர்களும் சந்தோஷத்த மட்டும் அனுபவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத உங்க நண்பர்கள் மற்றும் கடகராசி நேயர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.